Welcome back, students. Uh, Yesterday, what we have seen that scientific management, scientific management, management principles. ஞாபகம் இருக்க என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு சயின்ஸ் நாட் தம்ப் ரூல். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சயின்ஸ் நாட் தம்ப் ரூல். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணாமல் அல்லது மேனேஜருக்கு தெரிஞ்சது பண்ணாமல் சயின்டிஃபிக்காக ஒரு டெரிவ் பண்ண பிரின்சிபல் படி தான் நம்ம வந்து ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனி, ஒரு சுமூகமான வழியில் தான் வந்து நம்ம வந்து லேபர்கிட்ட வேலை வாங்கணும். அதே மாதிரி லேபர்ஸும் சரி, மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சுமூகமாக இருக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா மென்டல் ரிவால்யூஷன். ஸோ மென்டலி இதில் பார்த்தீங்கன்னா மென்டலாக ரிலீஃபாக இருக்கணும், போத் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி லேபர்ஸும் ஆர் ஒர்க்கர்ஸும். அப்போ தான் ஒரு கோஆப்ரேஷனோட வந்து நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன். ஸோ தனித்தனியாக அவன் டேலண்ட்டை காமிக்காமல் நீயா நானான்னு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தோம்னா அந்த இண்டிவிஜுவலுக்கும் ப்ராஃபிட்டு, கம்பெனிக்கும் ப்ராஃபிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் ஹர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராப்பர்ட்டி. greatest efficiency or and prosperity. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக திறமை இருக்கும். ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எல்லாமே கன்சிடர் பண்ணி யாராருக்கு ஹையஸ்ட் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா யாராருக்கு என்ன ஒர்க்கு அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது தான் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம போகிறது மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது இப்போ வந்து டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதில் வந்து 14 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபாயல். கிட்டத்தட்ட 14 பிரின்சிபல்ஸ் சொல்கிறாரு. இந்த 14 பிரின்சிபல்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் டெஃபினட்டாக ஆர்கனைசேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் ஹிஸ் ஆட்டிடியூட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு, அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், subordination of individual interest to general interest, remuneration of personnel, degree of centralization, scalar chain. Scalar chain வந்து line of authority or scalar chain வரும். நம்மளுக்கு வந்து line of authority வரும். line of authority ஆர் ஸ்கேலார் செயின் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர், ஈக்விட்டி தான், ஈக்குவாலிட்டி இல்லை, ஈக்விட்டி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனூர் ஆஃப் பெர்சனல், இனிஷியேட்டிவ், எஸ்பிரிட் டி கார்ப்ஸ். இது ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டீம் ஸ்பிரிட்னு பேர், டீம் ஸ்பிரிட். ஸோ இந்த 14 பிரின்சிபல்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன்று. இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் த பிரின்சிபல் எக்ஸ்பிளைன்ட் பை ஹென்ரி ஃபாயில் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் அஸ் வாட் த டைலர் செட் இன் த
சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ஸ் அது இது கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று பார்க்கலாம். இந்த ஹென்ரி ஃபயல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் ஏ ஃப்ரெஞ்சுக்காரர். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் பண்ண ஒருத்தர். ஹி வாஸ் ஒர்க்கிங் எஸ் ஏ administrative office in the mining company as an engineer. Actually, he is an engineer. So, on the mining company, he got a lot of experience. Based on the observation and the experience, he framed these 14 principles. Actually, these 14 principles are universally accepted now. Each and every organization, company, industries are all following this type of skills now. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணனால நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஹென்ரி ஃபயலில் வி ஹேவ் டு கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். ஹி இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஆஃப் ஒர்க். வாட் ஆர் த ஒர்க் அசைன் பை த மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆர் சூப்பர்வைசர், தட் வி ஹாவ் டு டிவைட் இன்டு ஸ்மாலர் டாஸ்க். எல்லா வேலையும் ஒருத்தரே செய்யாமல் த ஹோல் ஒர்க் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மாலர் டாஸ்க். இப்போ ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கோமே, இப்போ நம்ம ஸ்கூலை பற்றியே பேசுவோம். டிரைவர் இருக்காங்க, கண்டக்டர் இருக்காங்க, குக் இருக்காங்க, ஆயாமல் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே ஒருத்தரே செஞ்சால் எப்படி இருக்கும் பாரு. ஒரு பெஸ்ட்டு குக்காக இருக்கிறவர் வந்து டிரைவராக இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நல்ல டிரைவராக இருக்க கண்டக்டராக இருக்க சொல்ல முடியாது. கண்டக்டர் டிரைவர் வந்து டீச்சராக இருக்க முடியாது. அதே மாதிரி டீச்சர் வந்து ஒரு குக்காக இருக்க முடியாது, கண்டக்டர் டிரைவராக இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ யாருக்கு எந்த வேலை சூட்டபிளோ அந்த மாதிரி வேலையை வந்து அசைன் பண்ணுனா, சின்ன சின்ன டாஸ்க்காக, நீ டிரைவிங் பண்ணு, நீ கண்டக்ட் பண்ணு, நீ வந்து வீடு கூட்டு, நீ வந்து கிச்சனில் போ, நீ வந்து பாடம் நடத்து, இந்த மாதிரி அவங்க ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி we have to divide this work into smaller parts or smaller tasks. The specialization of the workforce, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை தான் ஸ்பெஷலைசேஷன் ஒர்க் ஃபோர்ஸ். அக்கார்டிங் டு த ஸ்கில் ஆஃப் எ பெர்சன், அவங்களோட ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி that we have to specialize the workforce. Creating personal and professional development within the labor force. ஸோ ஒவ்வொரு லேபருக்கு வந்து ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம we have to divert that labor force and assign the works according to skill and physical conditions. இப்படி பண்ணுறனால increasing the productivity leads to specialization which increases the efficiency of labor. கரெக்டான வேலையை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய விட்டுறணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, பாடம் நடத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு டீச்சரை வந்து நீ வந்து டிரைவிங் பண்ணு, ஏன்னா அப்படி பண்ணணும்னா அவங்க ஸ்பெஷலைசேஷன் மாதிரி அவங்களுக்கு தேவையில்லாத அல்லது தெரியாத ஒரு தொழில் போகும்போது எஃபிஷியன்சி ஆஃப் த லேபர் ஃபோர்ஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் அக்கார்டிங் டு ஹிம் இஸ் வெரி மச் எசென்சியல் based on his personal observation in the mining company by the Henry Fayol. Next one பார்த்தீங்கன்னா authority and responsibility. இதுக்கு என்ன மீனிங்? authority to give command to his subordinate. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அத்தாரிட்டி, ஒரு ஸ்கூலில் பற்றி பேசுவோம். பிரின்சிபல் ஹேஸ் right to order anything to his teachers or command anything to his teachers. பட் டீச்சர் செய்கிறாங்களா இல்லையா, அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக செய்யணும். செய்யலை அப்படின்னா who is responsible for some particular such a particular workனா the principal should take care of that particular work. சப்போஸ் வந்து இந்த லெசன் நீ நடத்து, இந்த டெஸ்ட் வைன்னு சொல்லி பிரின்சிபல் வந்து ஒரு டீச்சரை கமெண்ட் பண்ணுறாரு, டீச்சர் ஒபே பண்ணல அப்படின்னா அந்த பாடத்தை, அந்த பர்டிகுலர் லெசன், அந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது அந்த ரெஸ்பான்சிபிள் யார் எடுத்துக்கணும் அப்படின்னா திருப்பி பிரின்சிபல். ஸோ அதான் அத்தாரிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறோம். திஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் கமாண்ட்ஸ். நீ போய் இந்த லெசன் நடத்தி அல்லது இந்த டெஸ்ட் வைன்னு கமாண்ட் பண்ணுறாரு யார், பிரின்சிபல் டு ஹிஸ் டீச்சர்ஸ்ட்டு. அல்லது வந்து ஒரு மேனேஜர் வந்து அவங்க சபார்டினேட்டை வந்து நீ வந்து இன்னைக்கு இந்த வேலை செய்ய வேண்டாம், போய் வந்து நீங்கள் வந்து
இன்றைக்கி வந்து பில்டிங் என்ன பண்ணலாம், ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்குவேன். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அங்கே வந்து ஒரு இன்ஜினியர் இருக்கார். இன்ஜினியர் வந்து அங்கே வந்து ஒரு மேஸ்திரி சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து செவுரு கட்ட வேண்டாம், அதுக்கு பதிலாக அதை வந்து அந்த ஜன்னலை செய்யன்னு சொல்கிறாரு. சப்போஸ் வந்து அந்த மேஸ்திரி வந்து ஜன்னலை செய்யாமல் தட்டி கழிக்கிறார் அப்படின்னா, அந்த பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா அந்த இன்ஜினியரிங்ஸ் தான் வரணும். அதான் வந்து த இஷ்யூ ஆஃப் கமாண்ட்ஸ் ஃபாலோடு பை ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க செய்யலை அப்படின்னா ஃபார் தியர் கான்சிக்வன்ஸ். அவங்க ஆர்டர் போட்டும் அந்த வேலை நடக்கல அப்படின்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா யார் சுப்பீரியர் அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அத்தாரிட்டி மீன்ஸ் ரைட் ஆஃப் எ சூப்பர்வைசர் டு கிவ் ஆர்டர் டு ஹிஸ் சபார்டினேட். ஒரு மேனேஜரு அவங்க சபார்டினேட் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு ஆர்டர் போடுறது தான் வந்து அத்தாரிட்டி. வேறஸ் ரெஸ்பான்சிபிள் மீன் ஆப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஆர்டர் போட்டாங்க, ஆனால் அந்த ஆர்டர் போட்டு அந்த வேலை அவர் செய்யலை, அவர் சபார்டினேட் செய்யலை அப்படின்னா who will take care of the responsibility? The authority or the superior or the manager or the principal, whoever is the topmost person took the responsibility for such a activities. This is the authority and responsibility. So next topic is discipline. So discipline is obedience, obey the order of superior, and also in reciprocal or vice versa, we have to respect the laborers also. And the obedience வந்து both management side இருக்கணும், labor side இருக்கணும், middle level office இருக்கணும். ஸோ இது வந்து சபார்டினேட் மதிக்கணும், அவங்க செய்கிறது ஒபே பண்ணணும் தான் டிசிப்ளின் சொல்கிறது. இட் இஸ் ஒபீடியன்ஸ், ஃபீல் பண்ணி நடத்தல். ப்ராப்பர் கான்டாக்ட் இன் ரிலேஷன்ஸ் டு அதர்ஸ். ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஸ்கூலு ஒரு இண்டஸ்ட்ரீஸ்னால் நம்மளை மாதிரியே நிறையா பேர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பணியில் இருப்பாங்க. ஒர்க்கில் இருக்கும்போது we have to maintain the good conduct with others and respect the authorities, supervisor, manager, principal or correspondent or managing directors, whoever it is. The subordinates should give respect the authority. நமக்கு யார் ஆர்டர் போகிறாங்களோ அவங்க தான் அத்தாரிட்டி சொல்கிறது, அவங்கள வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி ஒபீடியன்ஸ், ப்ராப்பர் கான்டாக்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அத்தாரிட்டியில் இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்ஸ் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். அதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க்கு ஃபோர்ஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் தான் வந்து அவங்க சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு பார்த்தோம், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்டு வந்து டிசிப்ளின். டிசிப்ளின்னா ஒபீடியன்ஸ், ப்ராப்பர் கான்டாக்ட் அண்டு ரிலேஷன் அண்டு அத்தாரிட்டியை வந்து மதிக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இது என்னன்னு பார்த்தோம்னா, யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு அத்தாரிட்டி ஆர் எ பெர்சன் டு ஆர்டர் டு கெட் எ ஒர்க் ஃப்ரம் தியர் எம்ப்ளாயீஸ். அவர் வந்து ஒரே ஒருத்தராக தான் இருக்கணும், ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு மேனேஜர்ஸோ அல்ல சூப்பர்வைஸோ ஒரு ஆள்கிட்ட வேலை பண்ணுறது வந்து கன்ஃபியூஷன் தான் திருப்பி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு போஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஆள்கிட்ட பார்த்து நீ போய் இந்த இடத்த வந்து கூட்டி விடுன்னு சொல்கிறார் பிரின்சிபால். ஏவோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ போய் வந்து இந்த கதவை வந்து கழுவி விடு அங்கே. இப்போ அவர் யார் சொல்கிறது கேட்பாரு? டெஃபினெட்லி ஹி கேன் ஏபிள் டு ஒபே ஒன்லி ஒன் பர்சன்ஸ். ரெண்டு வேலையும் ஒரே செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த ஒர்க்கில் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதுதான் வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். கமாண்டில் வந்து ஒருத்தர் தான் இருக்கணுன்றது தான் யூனிட்டி. ஒரே கமாண்டு, ஒரு சூப்பர்வைசர், ஒன் மேன் ஒன் பாஸ், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஈச் சபார்டினேட் ஷுட் ரிசீவ் ஆர்டர் அண்ட் அக்கௌண்டபிள் டு ஒன்லி ஒன் சூப்பர்வைசர். யாரோ ஒருத்தர் தான் வந்து அவருக்கு ஆர்டர் போடணும், யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து அவர் நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அவரை போய் இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம பார்க்குறது. ஸோ ஒன்லி ஒன் சூப்பர்வைசர் வந்து இதாக இருக்கணும், அவர் தான் ஒருத்தருக்கு அந்த லேபருக்கு ஆர்டர் போடணும். அக்கௌண்டபிள்னு என்னது, அந்த ஒருத்தர் செய்கிற வேலைக்கு மட்டும்தான் இவர் வந்து என்ன பண்ண காரணமாக இருப்பார், இன்னொருத்தர் போய் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அக்கௌண்டபிள். சப்போஸ் நீ போய் இந்த பஸ்ஸை க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறோம், அந்த டிரைவரோ கண்டக்டர் போய் க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யார் சொல்லணும்? யார் ஆர்டர் பண்ணால் அவங்களுக்கு சொன்னால் போதும். இஃப் an employee receives ஆர்டர் ஃப்ரம் மோர் தென் ஒன் சூப்பர்வைசர், ஒரு சூப்பர்வைசருக்கு மேலே அவர் ஆர்டர் பண்ணால் இட் லைக்லி டு கிரியேட் கன்ஃபியூஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட்.
அப்போ 2 பேர் சொல்கிறாங்க அந்த வேலையை ஒரே ஒரு எம்ப்ளாய்க்கு. அவன் என்ன பண்ணுவார்? he cannot do properly. அப்போ கன்ஃபியூஷனும் unnecessary கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒரு வேலையை செய்ய முடியும், இன்னொரு வேலையை செய்ய முடியாது கண்டிப்பாக. அப்போ வந்து செய்ய முடியாதுன்னா அந்த மேனேஜர் வச்சு என்ன பண்ணாரு, நான் சொன்னதை நீ ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட், அன்னெசரியான ஒரு கான்ட்ரவர்சி வருன்றது தான் இதனுடைய இந்த யூனிட்டி ஆஃப் கமாண்ட் சொல்லுது. ஒன் லேபர் ஒன் பாஸ், அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கணும். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், இது வந்து கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸுமே பொருந்தும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே டிபார்ட்மெண்ட், நம்மளுடைய பொருள் வந்து மக்கள்கிட்ட வந்து கரெக்டான ரீச் ஆயிருக்கா, அதன் ஒப்பீனியன், அதில் சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்களா, இதெல்லாம் கேட்குறது தான் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் பேர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைக் ஒர்க் இருக்கு இல்லையா, ஒரே மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து நம்ம ஒரு குரூப்பாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரே குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து ஒரு மேனேஜர், அதுக்கு தகுந்த மாதிரியான லேபர், எம்ப்ளாயிஸ் எல்லாமே இருக்கணும். ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். அப்போ மார்க்கெட்டிங் சேல்ஸ் உங்கள் பண்ண மேக்ஸிமம் மார்க்கெட் பண்ணணும், மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ணணும், அதானே அவங்க எய்மு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குரூப் எல்லாம் பண்ணணும்னா தட் வி ஹேவ் டு குரூப் அண்டர் ஒன் குரூப். அந்த ஒன் குரூப்புக்கு வந்து ஒரு மேனேஜர் இருப்பார். அவங்க நம்ம ஷுட் பி ஒன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தெம். ஸோ அந்த குரூப்புக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும். நீங்கள் இத்தனை பேர் இன்றைக்கி வந்து 20 பேர் மார்க்கெட்டிங் போங்க, சேல்ஸுக்கு போங்க, ஒவ்வொருத்தரும் இந்த ஊருக்கு போங்க, இவ்வளோ சேல்ஸ் பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி சொல்லுங்க மக்கள்கிட்ட எடுத்து அப்படின்னு வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு இருக்கணும். அந்த இந்த வேலையெல்லாம் யாருன்னா அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஒன் மேனேஜருக்கு செய்யணும். ஸோ அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறது தான். ஸோ இப்போ வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரனை கூப்பிட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லையும் போட்டு வேலை வாங்கினா டெஃபினட்டாக சொல்கிறோம் அந்த ஒர்க்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ரிலேட்டட் ஒர்க் இருக்கிற ஒரு குரூப்பை டெஃபினட்டாக வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து we have to form a group. அதான் வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். இதில் என்ன சொல்லணும்னா தமிழில் சொல்லுவாங்க சுயநலமா பொதுநலமா. ஸோ இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது சுயநலம், மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது பொதுநலம் அல்லது கம்பெனியோட நலம். இதுதான் வந்து சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். The management must put aside personal considerations and put company objectives firstly. சப்போஸ் வந்து ஒரு மேனேஜருக்கு வந்து 2 வேலை ஒரே டைத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஒன்று வந்து பெர்சனல் கன்சிடரேஷன், தே வாண்ட் டு டேக் நியூ ட்ரெஸ் ஃபார் தியர் சன் ஆர் டாட்டர் பர்த்டே. இன்னொன்று வந்து கம்பெனி மீட்டிங் அட்டன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் லைஃப்பில் எல்லா எம்ப்ளாயிஸுக்கு வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது த மேனேஜ்மெண்ட் புஷ் அசைட் பெர்சனல் கன்சிடரேஷன், அவருடைய சொந்த வேலைக்கு, அவன் மகனுக்காக மகளுக்காக துணி எடுக்க போனான்னு அதை வந்து தள்ளி வச்சுட்டு கம்பெனியோட ஆப்ஜெக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆர்கனைசேஷனோட செட்டப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. தேர்ஃபோர் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கோல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் மஸ்ட் ப்ரிவேல் ஓவர் த பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல். ப்ரிவேல் ஓவர், சொந்த சுயநலத்தை விட பொதுநலம் தான் அந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குற அந்த எம்ப்ளாயிஸ்க்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கோ இருந்துச்சுன்னா த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் இன்க்ரீஸ் இன் மல்டிஃபோல்ட். அவங்க ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போகும்னு சொல்கிறது தான் இந்த பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தட் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், மியூச்சுவல்னா இங்கே வந்து வித் லேபர்ஸோட சொல்லலாம். என்னுடைய விருப்பத்தை விட எனக்கு கீழே இருக்கிற லேபர்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன அதை கூட கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சொந்த வேலையை ஒதுக்கி வைத்து விட்டு வாட் வி டூ, we have to continue the official role given by some authority. அதான் வந்து subordination of individual interest to mutual. மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இண்டிவிஜுவல் வந்து சபார்டினேட்டாக இருக்கணும், மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து டாப்பாக இருக்கணும், சபார்டினேஷன் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து சபார்டினேட்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெனுமரேஷன், ரிவார்டு, போனஸ், இன்சென்டிவ், ஓவர் டைம், இத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஒர்க்கர் வந்து நல்லா வேலை பார்க்க அப்படின்னா we have given some remuneration, பணம் கொடுத்து சப்போஸ் வந்து தீபாவளியோ பொங்கலுக்கு வரும்போது மற்றவங்களுக்கு வந்து 500 ரூபாய்னா இவருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறது.
அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு தான் டியூட்டி முடியுது, ஆனால் அவர் 7 மணி வரை 8 மணிக்கு இருக்காருன்னா we can give some extra incentive to them or overtime charges. அந்த மாதிரி பணம் கொடுத்து நம்ம பழக்கணும்னா இந்த ஒர்க்கர்ஸ் வந்து நல்லா இருப்பாங்கிறதா இது. ஒர்க்கர்ஸ் must be paid sufficiently as this is a chief motivation of employees. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நல்லா வேலை பார்க்குறாரு, நம்ம ஆர்டருக்காக இல்லாமல் அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா we can give some money to him or her personally or as incentives or bonus, therefore greatly influence the productivity. ஸோ அவர் அந்த மாதிரி வாங்கி பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார், டெஃபினட்டாக அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தன்னாலான முழு உழைப்பையும் கொடுப்பாரு, ஃபுல் எஃபர்ட் பண்ணுவார். ஸோ அதான் இந்த ரெனுமரேஷன் சொல்கிறது. The quantum and method of remuneration payable should be fair, reasonable and rewarding effort. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மணி கொடுக்குறோம் அந்த எம்ப்ளாயிக்கு, அதனால் வந்து நமக்கு வந்து ஒர்க்கு கூடுது, அல்லது வந்து அவர் வந்து நல்லா சின்சியராக இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேராக இருக்கணும். அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்பா நீ இவ்வளோ உழைக்கிற, உனக்கு தகுந்த ஊதியம் நீ வாங்குற 10,000 ரூபாய் இந்த 2,000 சேர்த்து வச்சுக்க, அந்த மாதிரி இருக்கணும். ரீசனபிளாக இருக்கணும். இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டு ஒருத்தருக்கு வந்து 0 பண்ணோம்னா இது வந்து இவர் வந்து சாதாரணமாக செய்ய மாட்டார், ஏற்கனவே செஞ்சுருக்கேன் அதை செய்ய மாட்டார். பட் என்னென்னா இவரை விட இவர் வந்து கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக செய்யும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்கணும். 2,000 ரூபாய் ரீசனபிளாக இருக்கணும். இது வந்து என்ன, இந்த எம்ப்ளாயி இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்மளும் வேலை செஞ்சு மறுபடியும் 2,000 வாங்கலாமான்னு இவரும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிவார்டிங் எஃபர்ட், நீ கொடுக்குற பணம் அல்லது வந்து அந்த போனஸ் ஆர் இன்சென்டிவ் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா அவருடைய வேலைக்கு அவர் இந்த மாதிரி நான் பண்ணேன், இந்த மாதிரி சின்சியராக இருக்கிறனால நான் இவ்வளோ பணம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கணும். அதான் வந்து ரிவார்டிங் எஃபர்ட் சொல்லுது. ஸோ ரெனுமரேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் போனஸ், இன்சென்டிவ்ஸ், ஓவர் டைம், வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் a fair, reasonable and rewarding effort. Then the productivity of the organizations will increase multifold. அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன். இந்த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலாக வந்து சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் 2 இருக்குது. சப்போஸ் இது சார்ட், ஜஸ்ட் கன்சிடர் சார்ட். இங்கே ஏன்னு ஒருத்தர் இருக்கார், இவர் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர். நிறைய சபார்டினேட்ஸ் இருக்காங்க, ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், இந்த மாதிரி நிறைய சபார்டினேட் இருக்காங்க. ஏ வந்து தன்னுடைய அதிகாரத்தை பிக்கு பிரித்து கொடுக்கலாம், இக்கு பிரித்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த இது வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிங்க, ஏன்னு வேண்டாம். இந்த 1 வந்து ஏக்கும் இக்கும் பிரித்து கொடுக்கலாம், இந்த ஏ வந்து பிக்கு பிரித்து கொடுக்கலாம், இ வந்து இந்த மாதிரி தனி அதிகாரத்தை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து கொடுத்தோம்னா அது வந்து டீசென்ட்ரலைசேஷன். அது வந்து என்னது, டீசென்ட்ரலைசேஷன். அப்படி இல்லாமல் இந்த எல்லா அதிகாரத்தையும் இந்த நம்பர் 1 இருக்கார் இல்லையா, அவர் மட்டுமே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ, இவர் மட்டும் வச்சுக்காருன்னு வச்சுக்கோ, இதை வந்து சென்ட்ரலைசேஷன். அதான் வந்து the amount of power wielded with central management depends on the company size. இது ஒரு சின்ன கம்பெனின்னு வச்சுக்கோ, ஒரு 10 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஓனர் இருப்பார், அது கீழே ஒரு மேனேஜர் இருப்பார், அது கீழே 10 லேபர் இருப்பாங்க. ஸோ ஓனர் வந்து கம்பெனி பண்ண அவசியமே இல்லை, மேனேஜர் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவார். இந்த மேனேஜர் இப்போ இது கீழே வந்து கம்பெனி வந்து ரொம்ப சின்னது தான், இது கீழே வேறு யாருமே தேவையில்லை, மேனேஜர் டைரெக்டாக அந்த 10 பேர் தான் வேலை வாங்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்போ இது வந்து சென்ட்ரலைஸ்டு, ஏன்னா கம்பெனி சைஸ் வந்து சின்னது. பட் அப்படி இல்லாமல் கம்பெனி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 பேர்த்தையும் வந்து ஒரு மேனேஜர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, இப்படி பண்ணலாம். இப்போ வந்து 1ன்ற வந்து ஒரு மேனேஜர், அவருக்கு கீழே 2 டெப்டி மேனேஜர் வைக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், ஏன்னா 1000 பேர் இருக்காங்க கம்பெனியில் நல்லா வச்சுக்கோ. 2 டெப்டி மேனேஜர்ஸ், இங்கே வந்து ஏன்னு ஒரு டெப்டி மேனேஜர், பின்னு ஒரு டெப்டி மேனேஜர். அடுத்து பார்த்தா இந்த டெப்டி மேனேஜர் கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ சி, டி, இ, எஃப்
ஏன்னா 1000 பேர்த்து இந்த 4 பேர்த்தால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கீழே மறுபடியும் 2 பேர் சூப்பர்வைசர் அந்த மாதிரி இது மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது. ஸோ டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா எல்லா பவரும் மத்தியில் ஒரே ஆள்கிட்ட குமிச்சிக்கிறது. ஒரே ஒரு ஆள்கிட்ட வந்து டீசென்ட்ரலைசேஷன்னா அப்படி இல்லை, வந்து அங்கங்கே பிரித்து கொடுக்குறது. ஸோ இந்த சென்ட்ரலைசேஷன் இம்ப்ளைஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசிஷன் மேக் அத்தாரிட்டி அட் த டாப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். 10 பேர் தான் ஒரு லேபர் இருக்காங்க, ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அது என்ன முடிவாக இருந்தாலும் அந்த டாப் மேனேஜருக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. அது கீழே வந்து டெப்டி மேனேஜர்ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸோ சூப்பர்வைசர் இல்லாதனால இந்த சென்ட்ரலைசேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கும், அல்லது வந்து அது வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் ஸ்கேலார் செயின். லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் ஸ்கேலார் செயின். ஸோ இது என்ன சொல்லுது, லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஸ்கேலார் செயின். ஸோ ஒரு அத்தாரிட்டின்றது வந்து ஆர்டர் போடணும், அவங்க ஒரு லெவலாக இருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு வச்சுங்க, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 1000 பேர் எம்ப்ளாய் இருக்கான் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மில்லில். இவர் வந்து ஒரு மேனேஜர், இவருக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு, மேனேஜர் கீழே நிறைய அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் இருப்பாங்க. ABCD. அதே மாதிரி EFGH. ஸோ இவங்கெல்லாம் யாரு, இது ஏன் ரெண்டாவது பிரிச்சு அப்படின்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், இது வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ எம் ஒருத்தரால் வந்து எல்லாத்தையும் பங்கிட்டு இருக்க முடியாது. எம் அசைன்ட் த பவர் டு த ஏ. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் தான் ஹெட், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இ தான் ஹெட். இவர் என்ன பண்ணுவார், இவரோட பேரை இவருங்க ஷேர் பண்ணிக்குவார். பி வந்து சிக்கு ஷேர் பண்ணுவார், எஃப் வந்து ஜிக்கு ஷேர் பண்ணுவார். இதுதான் வந்து லைன் ஆஃப் அத்தாரிட்டி. ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் கமாண்ட் பண்ணுறது, ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது. சப்போஸ் இதுலேயே ஒரு சின்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் தே வாண்ட் சம் இன்ஃபர்மேஷன், ஏக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அது பிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா பி வந்து யார்கிட்ட வேணும் இன்ஃபர்மேஷன், பிக்கு வந்து டேரெக்டாக வந்து ஈட்டு வேணும் அப்படின்னா டேரெக்டாக அப்படி கேட்க முடியாது. வாட் த அத்தாரிட்டி அப்படின்னா பி வந்து ஏக்கு சொல்லுவார், ஏ வந்து எம் சொல்லுவார், எம் வந்து ஈட்ட கேட்டு திருப்பி ரிவர்ஸில் வரும். இதுதான் அந்த லைன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்கிறது. ஸோ நேரடியாக போய் எதையுமே டேரெக்டாக இது பண்ணணும். ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு செயின் ஆஃப் சுப்பீரியர் ரேஞ்சிங் ஃப்ரம் டாப் மேனேஜ்மெண்ட் டு லோயஸ்ட். ஸோ இங்கே ஆரம்பித்து லோயஸ்ட் வரைக்கும் வந்துடுது. ஸோ அதை வந்து டாப் ஃப்ரம் ஒரு லைன் ஆஃப் அத்தாரிட்டி. இஷ்டத்துக்கு வந்து நான் அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். The principle suggests that there should be a clear line of authority from top to bottom linking all managers all the worlds. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் இருப்பாங்க, நிறைய லேபர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் பாஸ் பண்ணி அந்த முறையான ஒரு செட்டப் இருந்தால் தான், அந்த கமாண்டிங் பவர் இருந்தால் தான் இட்ஸ் நோன் கால்ட் அஸ் த ஸ்கேலார் செயின் ஆர் லைன் ஆஃப் அத்தாரிட்டி. பேர் ஸ்கேலார் செயின் ஆர் லைன் ஆஃப் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர். டோன்ட் மென்ஷன் ரிசிப்ட். ஆர்டர் மீன்ஸ் நான் ஆர்டர் பண்ணுறேன், நீ போய் செய்யி, நான் உத்தரவு போகிறேன், அந்த ஆர்டர் கிடையாது. ஆர்டர் இன் ப்ராப்பர் மேனர். ஆர்டர்னா என்ன தான், ப்ராப்பர் மேனர். So social order ensures the fluid operation of the company through authoritative procedure. So இது சிம்பிளாக சொன்னால் ரைட் மேன் இன் ஏ ரைட் பிளேஸ் அப்படின்றதான் என்னுடைய கான்செப்ட். எங்கே எதை வைக்கணுமோ அதை அங்கே வெய்யி, அதுதான் ஆர்டர். ஒரு ஒழுங்கான அமைப்பு, ஒரு ஒழுங்கான ப்ராப்பர் மேனர். ஸோ ஒரு ஃபைலோ ஒரு பென்னோ அல்லது ஒரு மெஷினோ ஒரு கீயோ we should keep in a particular place. சப்போஸ் ஒரு கீ ஒரு லாக் பண்ணுறோம், கேட் லாக் பண்ணுறோம், we can kept somewhere else. சப்போஸ் இன்னொரு மேனேஜர் வர்றாரு, சர்ச் பண்ணுறாரு, காலையில் வந்து ஒரு டென்ஷன் ஆகிடும். பட் வி ஷுட் இன்ஷூர் தட் இன் எ ப்ராப்பர் மேனர் வி ஷுட் ஆல்வேஸ் கீப் த கீ இன் எ பர்டிகுலர் பிளேஸ். அந்த மாதிரி வச்சுட்டோம்னா என்ன பண்ணலாம், அவர் வந்து சாவி எடுத்துப்பார். இந்த மாதிரியான சோசியல் ஆர்டர். ஸோ இந்த ஃப்ளூட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது தங்குதடையற்ற ஒரு செயல்பாட்டு கம்பெனி வேணும் அப்படின்னா ஒரு அத்தாரிட்டிஸ் ப்ரொசீஜர் மாதிரி ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு வேணும் அப்படின்றதான் சொல்கிறது. சப்போஸ் மெட்டீரியல் ஆர்டர் என்ஷூர் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி இன் த ஒர்க் பிளேஸ்.
ஸோ வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் வச்சுக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒர்க் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அது வந்து ஒரு ஒர்க் பிளேஸ். ஸோ ஒரு செங்கல் அடுக்கி வச்சுருப்பாங்க, சிமெண்ட் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி வந்து ஜல்லி, அந்த அந்த வேலை செய்கிற யூட்டென்சில்ஸ் லைக் இந்த கரண்டி அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து முத நாள் வந்து காலையில் போகும்போது ஒரு ப்ராப்பராக வந்து கழுவி ஒரு இடத்துல கரெக்டாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, சிமெண்ட் வந்து நனையாம வச்சுட்டு போனாங்கன்னா மறுநாள் காலையில் வந்து டக்குன்னு வேலையை ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் என்ன பண்ணுறாங்க, சிமெண்ட்டை வந்து வேற எங்கேயாவது தெரியாமல் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீட்டில் கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா மறுநாள் வரும்போது இன்னொரு ஆள் வந்து பார்த்தா தேடிட்டு இருப்பாரு. ஸோ அது சேஃப்டி இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஃபயர் கிராக்கர்ஸ் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கணுமோ அதை வைக்கணும். அப்படி சேஃப்டி இல்லாமல் நடுவழியில் போட்டு போகிறது, இஷ்டத்துக்கு எங்கேயாவது கொண்டு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு. அதனால என்ன பண்ணதும் மெட்டீரியலை வந்து ஒரு ஆர்டராக இடத்துல அடுக்கிக்கிறதும் வந்து ஒரு சேஃப்டிக்கு தான் இதான் சொல்கிறது. அதேமாதிரி ஆர்டர் ஷுட் பி அக்செப்டபிள் அண்டர் த ரூல்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஆர்டர் அப்படி இந்த ஆர்டர் அப்படின்ற போது தனியாக ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இருக்காது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி தட் லேபர்ஸோ அல்லது வந்து சூப்பர்வைசர்ஸோ மேனேஜர்ஸோ வந்து கரெக்டான ஒரு ஆர்டரில் அதை அடுக்கிக்கணும் அல்லது அந்த இடத்துல இருக்கணும். இந்த ஆர்டர் அப்படின்றது வந்து kept in proper manner. It is not commanding. இந்த ஆர்டர் என்னது, kept in proper manner. ஸோ அதான் இந்த ஆர்டர் மீனிங். Esprit de corps, team spirit. It's a French word. Esprit de corps is ஒரு French word. இதுக்கு என்ன மீனா டீம் ஸ்பிரிட் வேர்டு. ஸோ ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டீம் ஒர்க்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். டீம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீமாக இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த மேனேஜர் ஷுட் என்ஷூர் அண்ட் டெவலப் மாரல் இன் ஒர்க்ஸ் பிளேஸ். அந்த ஒர்க் நடத்துகிற பணி செய்கிற இடத்துல பணி நடக்கும் இடத்துல கம்பெனியில், ஃபேக்ட்ரியில், ஸ்கூல் ஆகட்டும் இல்லை கடையாகட்டும், எய்தர் இண்டிவிஜுவலி ஆர் கம்யூனலி தனித்தனியாக கூட்டாகவோ ஒரு மாரல் டெவலப் பண்ணுறதுக்கு அவர் உறுதிப்படுத்தணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு நாள் முடியல அப்படின்னா உதவி செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியா மாரல்ஸை வந்து தட் மேனேஜர் ஷுட் என்ஷூர் உறுதிப்படுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம ஒர்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். டீம் ஸ்பிரிட் குழு பணி அல்லது வந்து கூட்டு முயற்சி ஹெல்ப்ஸ் டெவலப் இன் அட்மாஸ்பியர் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ தனித்தனியாக 10 பேர் 10 வேலை செய்கிறோட 10 பேர் சேர்ந்து ஒரே வேலையை செஞ்சாங்கன்னா ஈஸியாக அந்த 10 வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு வருது. ஒரு ஆள் தனியாக வந்து ஒரு பெரிய மூட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் ஒரு 100 மீட்டர் தள்ளி போகிறத விட ஒரு 4 பேர் சேர்ந்து மூட்டையை தூக்கி போனாங்கன்னா அந்த 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட பர்டிகுலர் டயத்தை மீறி ஒரு 5 மூட்டையோ 6 மூட்டையோட தூக்கிடலாம். ஏன்னா அது வந்து டீம் ஒர்க், அந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ டீம் ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் டெவலப் த அட்மாஸ்பியர் ஆஃப் மியூச்சுவல் ட்ரஸ்ட். டீம் ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் டு ஃபினிஷ் டைம் அண்ட் டாஸ்க் இன் டைம். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து டீம் ஸ்பிரிட் போட்டிங்கன்னா, குழுவாக போட்டிங்கன்னா அது டயத்துக்குள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்காங்க. மார்க்கெட்டிங்னு என்னது, பொருளை வந்து கொண்டு போய் விற்கிறவங்க கடையில், அல்லது வந்து சேல்ஸ் பீப்புள்ஸ். இவ்வளோ ஒரு டார்கெட், இன்றைக்குள்ளே வந்து இந்த 10,000 பீஸ் விற்கணும், ஒரு 1000 பீஸ் விற்கணும் அப்படி மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு எல்லாமே இன்சென்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே சப்போஸ் வந்து 6 மணிக்குள்ள முடிக்கணும்னா கூட அவங்க வந்து 5 மணிக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுவாங்க. ஏன்னா டீம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதான் என்னது எஸ்பெக்ட் கார்ப்ஸ் சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 பிரின்சிபல்ஸ் பார்த்துருக்கோம். 14ம் வேல்யூபிளான பிரின்சிபல்ஸ் தான், எதுவுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. டிவிஷன் ஆஃப் ஒர்க், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், subordination of individual interest and mutual interest, remuneration, the degree of centralization, line of authority or scalar chain, order, equity, stability of tenure, personal initiative and spirit de corps team spirit. இந்த 14மே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டேக் நோட்ஸ், otherwise I will send the notes to you after simplifying the sum of the factors not necessary for examination point of view. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், லாஸ்ட் செக்ஷன். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அப்படின்னா ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருப்பார். அவரு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எத்தனை பேர் சபார்டினேட் அவர் சொல்கிற கேட்டு. இப்போ இவங்க கீழே ஆள் இருப்பாங்க இல்லையா,
இது மாதிரி ஒருத்தர் கீழே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்பேனாஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் சபார்டினேட், அவங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஆட்கள், நம்பர் ஆஃப் சபார்டினேட் ஹூ கேன் மேனேஜ்டு எஃபிஷியன்ட்லி பை எ சுப்பீரியர். எத்தனை இப்போ செகண்ட் ரோ எடுத்துங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்க. ஸோ இவர் வந்து நம்பர் 1 சுப்பீரியர், அவர் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் அது மேனேஜர். அவருக்கு 6 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த இதுதான் சபார்டினேட் சொல்கிறோம். இந்த எத்தனை பேர் சபார்டினேட்டை, எத்தனை சபார்டினேட் ஆஃபீஸர்ஸை he can or she can able to manage efficiently அப்படின்றது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. What is the meaning of span of management? The manager having a group of subordinates who report him directly is called span of management. இப்போ இந்த 6 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அது ஒரு விஷயம். டைரக்டாக யாருக்கு, இந்த சுப்பீரியருக்கு, அதாவது மேனேஜருக்கு அல்லது மேனேஜிங் டைரக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்குது, இவ்வளவு எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்குது, இவ்வளோ இன்கம் ஆகிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் மேனேஜ்மெண்ட். த மேனேஜர் ஹேவிங் த குரூப் ஆஃப் சபார்டினேட்ஸ் ஹூ ரிப்போர்ட் ஹிம் டைரக்ட்லி, சொல்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. இதில் வந்து 2 implications, 2 விளைவுகள் உண்டு. வாட் ஆர் தே? இன்ஃப்ளூயன்ஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் மேனேஜர் ஜாப்ஸ். அதாவது காம்ப்ளெக்சிட்டிஸ், கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ், முரண்பாடுகள், அந்த மாதிரி அவருடைய உறுதித்தன்மை, மனோபாவம் போன்ற விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜாப் கன்ஃபியூஸ் பண்ணும். சப்போஸ் ஒரு மேனேஜர், அது கீழே 2 அசிஸ்டன்ட் மேனேஜர்னா அந்த மேனேஜர் 2 அசிஸ்டன்ட் மேனேஜரை மேனேஜ் பண்ணாலே போதும், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காது. 4 பேர் ஆகும்போது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். ஏன்னா 4 பேர் 4 விஷயத்தை கேட்பாங்க, 4 விஷயத்தை சொல்லணும். ஸோ அதனால் அவருடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ரெண்டாவது, இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிட்டர்மின் த சேஃப் ஆர் கான்ஃபிகரேஷன் தான் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இது டெவலப் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ சின்ன கம்பெனின்னு வச்சுங்களேன், ஒரு மேனேஜர் இருப்பார், அது கீழே டைரெக்டாக வந்து சூப்பர்வைசர் இருப்பாங்க அல்லது வந்து லேபர்ஸ் இருப்பாங்க. பெரிய கம்பெனினா ஒரு மேனேஜர், அது கீழே நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 பேர் வந்து இவர்கிட்ட சொல்ல, இந்த 4 பேர் வந்து இவர்கிட்ட சொல்ல. ஸோ அவருடைய காம்ப்ளெக்சிட்டிஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட சேஃப் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து the span of management will decide. The span of management related to the horizontal level of organization structure. Horizontal level, vertical level சொல்லலாம். Horizontal level என்ன? அது ஒரு சின்ன படத்தை பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேனேஜர், அதுக்குள்ள 2 பேர், இவங்களுக்குள்ள 3 பேர், அப்புறம் 4 பேர், இப்படி இருக்கும். இது வந்து வெர்டிக்கல், இது வந்து வெர்டிக்கல் லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்காரு, அவருக்கு கீழே எத்தனை பேர் இருப்பார், அவருக்கு கீழே எத்தனை பேர், அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் லெவல், இது வந்து ஹரிசாண்டல் லெவல். ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லெவல் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஹரிசாண்டல் லெவல்னு பார்த்தோம். இதில் வந்து 2 டைப், வைட் அண்ட் நேரோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம இப்போ தான் பார்த்தோம். நிறைய ஸ்ட்ரக்சர் ஒன்றுக்கு கீழ் ஒன்று மேனேஜர்ஸ் இருந்தால் இது வந்து நேரோ ஸ்பேன் சொல்கிறோம். அப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் இது வந்து வைடு ஸ்பேன் சொல்கிறோம். ஸோ இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல், 2 லெவல் குறையாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ வெர்டிக்கல் இல்லாமல் ஹரிசாண்டல் லெவல் தான் நம்ம வந்து இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க.
இது வந்து வைடு, இது வந்து வைடு, இது வந்து நேரோ. With wider span there will be a less hierarchical level. Hierarchy ஒருத்தர் கீழே ஒருத்தர், நமக்கு மேலே இருக்க சூப்பர்வைசர், அந்த மாதிரி hierarchy லெவல் வந்து ஒன்று கீழே ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் thus the organizational structure would be flatter. ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் நம்ம பார்த்தோம். வைடர் ஸ்பேனில் வந்து there will be less hierarchical level. அது என்ன less hierarchical level பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஒரு சீஃப் இருக்காரு, இவர் நம்பர் 1 வச்சுக்கலாம். இவர் கீழே 6 பேர் இருக்காங்க. 2 3 4 5 6 7. இப்போ இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கீழே 4 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே ஹையரார்கிக்கல் லெவலில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸ். இவர் வந்து ஜிஎம், ஜென்ரல் மேனேஜர்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளாக இவர் தான் இருப்பார். அடுத்த ஹையரார்கிக்கல் லெவலில் மேனேஜர்ஸ். இவங்களே யார்? ஒருத்தர் வந்து சேல்ஸ் மேனேஜராக இருக்கலாம், ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம், ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கலாம், ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் மேனேஜர் இருக்கலாம், ஹச்ஆர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ பர்ச்சேஸு, இந்த மாதிரி நிறையா மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சப்பார்ட்ஸ், இவங்க வந்து டெப்டி மேனேஜர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், மூணு லெவலில் முடிஞ்சது. ஸோ ஹையரார்கி லெவல் அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர், மேனேஜர், டெப்டி மேனேஜர், இந்த 3 லெவலில் முடிஞ்சு வருது இந்த வைடர் ஸ்பேன் தான். அப்போ என்னன்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஹையரார்கி லெவலில் சொல்கிறது தான் சொல்கிறது. அதாவது வைடர் ஸ்பேன் தான் ஃப்ளாட்டர்னு சொல்கிறது. ஃப்ளாட்டாக இருக்கும். வைடர் ஸ்பேன் வந்து ஃப்ளாட். நேரோ ஸ்பேன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, ஹையரார்கி லெவல் இன்க்ரீசஸ். இங்கே வந்து 3 பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம். 3ன்றது எக்ஸாம்பிள்ஸ் தான். 2 கூட இருக்கலாம், 1 கூட இருக்கலாம், 5 இருக்கலாம். Hierarchy level increases, hence the organizational structure would be tall. ஆர்கனைசேஷன் என்ன மாதிரி இருக்கும்? ரொம்ப டாலாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 லெவல் வந்து இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இவர் வந்து ஜிஎம்னு வச்சுக்கலாம், இவங்க வந்து மேனேஜர்ஸ், இவங்க வந்து டெப்டி மேனேஜர்ஸ், இவங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ். அப்போ ஒரு லெவல், செகண்ட் லெவல், தேர்டு லெவல், ஃபோர்த் லெவல், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வெர்டிக்கல் டாலாக சொல்கிறோம். ஹையரார்கி லெவல் இன்க்ரீஸ். இங்கே ஃப்ளாட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 லெவல் வந்து இங்கே வந்து 4 லெவல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டால் ஸ்ட்ரக்சர், இதான் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தா நம்ம வந்து இந்த மாதிரி, இது வந்து டால் ஆர்கனைசேஷன், இது வந்து ஃப்ளாட் ஆர்கனைசேஷன். ஸோ இதனுடைய சாதக பாதகங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போத் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அது வந்து டாலாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, ஹேவ் தியர் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் நன்மைகளும் இருக்குது, தீமையும் இருக்குது. பட் ஹவவர் tall organization structure imposes more challenges. Tall consider பண்ணும்போது we have to face lot of challenges ன்னு சொல்றாங்க. நிறைய சேலஞ்ச் இருக்கும். ஃப்ளாட் வந்து ஈஸி அப்படின்னு மாதிரி சொல்ல வர்றாங்க. ஏன்னு கேட்டால், since the span is narrow, ஃபார் எக்ஸாம்பிள்னா
which means less number of subordinates under one supervisor. Require more managers to employ in the organization. ஸோ இந்த படத்தில் பார்த்து நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நேராக இருக்கனால இங்கே 2 பேர், இங்கே 4 பேர், இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்போ நிறையா மேனேஜர்ஸ் அப்பாயின்மெண்ட் சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். நேராக இருக்கனால நிறையா சூப்பர்வைசரை அல்லது வந்து மேனேஜர் அப்பாயின்மெண்ட் சூழ்நிலை இருக்கோம். Thus, it would have very expensive in terms of salaries to pay each other. ஸோ ஒரு மேனேஜர் அது கீழே 2 பேர், அது கீழே 2 பேர், இப்படியே பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த ட்ரீ வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேராக வரதுனால நிறையா மேனேஜர்ஸ் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ அதனால் இட்ஸ் மோர் சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஸ்பேன் இஃப் இட் இஸ் நேரோ அப்படின்னா. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா மோர் லெவல் ஆஃப் ஹையரார்கி. ஸோ 1 2 இப்படியே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது இப்படி போகிறோம், இது இப்படி வரும், இப்படி வரும். ஸோ இந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்போ மோர் லெவல் ஆஃப் ஹையரார்கி இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டோட்டலாக 5 ஹையரார்கி இருக்குது. த கம்யூனிகேஷன் சஃபர் டிஸ்டிங்க்ட்லி. சப்போஸ் இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டார்னா நம்பர் 1 he can pass this one, he can pass 4, he can pass 3, he can pass 2, he can pass 1. It will make time. ரொம்ப டைமான்னு சொல்கிறாரு. It lacks a lot of time to reach appropriate plan and hence actions get delayed. ஸோ இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. இடையில இருக்கவங்களாம் ஒவ்வொன்றா பாஸ் பண்ண லேட் ஆகும். 2வது மிஸ்கம்யூனிகேட் வேறு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நிறைய சிஸ்டம் இருக்குது. ஸோ மோர் அண்ட் மோர் ஹையர் ஆகினா த கம்யூனிகேஷன் சஃபர் டிராஸ்டிக்கல்னா ஈஸியாக போய் ரீச் ஆக கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் டிராஸ்டிக்கலாக பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா lack of coordination and control. Lack of coordination and control because the operating staff is far away from the top management. டாப் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்கும்? 2 மேனேஜர் இருக்கான்னு வச்சுக்கோ. இங்கே 3 மேனேஜர் இருப்பான். ஸோ இப்படியே கீழே போயிட்டு இருக்கும்போது இந்த வடு கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒர்க்கிங் ஸ்டாஃப் இருப்பான். ஒர்க்கிங் ஸ்டாஃப் இங்கே இருப்பான். இப்போ நம்பர் 1 ஒரு ஆர்டர் போடுறாரு அப்படின்னா இது இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மேனேஜர் ஜென்ரல் மேனேஜருக்கும் இவனுக்கு கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இவர் என்ன நினைக்கிறது இவனுக்கு ரீச் ஆகவே ஆகாது. அதனால என்ன சொல்கிறாங்க, கோஆர்டினேஷனே இருக்காது. உண்மையாக ஒர்க் பண்ணுறவனுக்கும் அந்த அதிகாரம் பண்ணுற ஒரு ஆளுக்கும் இடையில கோஆப்ரேஷன் இருக்காது. ஏன்னா ஆப்ரேஷன் ஸ்டாஃப் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The major advantage using this structure is that cross communication gets facilitated. இப்போ இந்த மாதிரியான ஹையரார்கி சிஸ்டத்தில் வந்து கிராஸ் கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. எப்படின்னா ஆப்ரேட்டிங் ஸ்டாஃப் சுட் கம்யூனிகேட்டிங் வித் த டாப் மேனேஜ்மெண்ட். லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு லேபர் வந்து ஃபாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஜிஎம்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஹையரார்கியில் கொண்டு வராங்க. அது கொண்டு வரணும். Also, the chance of promotion increases with the availability of several job positions. சப்போஸ் கடையில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து நல்ல ஐடியா சொன்னோன்னா இவனுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெர்டிக்கல் டைப் டால் டைப் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரொமோஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ளாட்டரை பற்றி சொல்கிறாங்க. ஃப்ளாட்டரில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னா if it is wide leads to more complex supervisory relationship between the manager and the subordinate. ஏன்னா ஹையரார்கி கம்மி. இவர் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 6 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க. அங்கே நேரில் வந்து 2 பேர் இருப்பாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த 6 பேரையும் மேனேஜ் பண்ணு. 1
2 3 4 5 இந்த 6 வரையும் மேனேஜ் பண்ணணும். அப்போ மோர் காம்ப்ளெக்ஸ் சூப்பர்வைசரி ரிலேஷன்ஷிப். இப்போ அங்கே என்ன பார்த்தா 2 தான். இந்த 2 பேர்த்து சமாளிச்சா போதும், ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து 6 பேர் சமாளிக்கணும். அப்போ மோர் காம்ப்ளெக்ஸ் சூப்பர்வைசரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேனேஜர் அண்ட் சப்பார்டினேட்ஸ். மேனேஜருக்கும் சப்பார்டினேட்ஸ் கீழே மோர் காம்ப்ளெக்ஸ் வந்துடும், மோர் காம்ப்ளெக்சிட்டி வந்துடும். It is very difficult for a superior to manage large number of subordinates. Subordinates கூட மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஆகும். At a time and also may not listen all efficiently. இப்போ முன்னாடி பார்த்தா 2 பேர் தான். இவர் சொல்கிறது ஈஸியாக கேட்பார், இவர் சொல்கிறது ஈஸியாக கேட்பார். இங்கே பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. 6 பேர் வந்து ஒரே டயத்தில் வந்து கரெக்ட் சொன்னாங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் இருக்கார் இல்லையா, ஜெனரல் மேனேஜர், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவார். may not listen efficiently. அவ்வளோ ஈஸியாக வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து அதை வந்து அவங்களால சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறார். However, the benefit of using wider span as managers, the number of managers get reduced. And in the hierarchy, இப்போ வைடராக இருந்தால் என்ன ஆகுது, ஒருத்தர் இருப்பார், அவர் கீழே ஒரு 6 பேர் இருப்பாங்க, அதோட முடிஞ்சு போய்டு. இவருக்கு 2 பேர். அப்போ நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் குறைஞ்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம சம்பளம்லாம் ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ஹையரார்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎம் இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார், அடுத்து சூப்பர்வைசர், நேராக போயிடலாம். ஒரு ஜிஎம், மேனேஜர், சூப்பர்வைசர். அதுக்கு பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த ஹையரார்கியில் வரும், நேரோவில். இது அப்படிலாம் கிடையாது. இதனால என்னன்னா ரெமுனரேஷன் இஸ் சேவ்டு. ரெமுனரேஷன் சம்பளம் வந்து சேமிக்கப்படுகிறது. அவ்வளோ வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸாக தேவையில்லை. Also, the subordinates feel relaxed and develop their independent spirit in the free of work environment where strict supervision is optional. இப்போ நேரோ ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா சபார்டினேட் வந்து கம்மியாக இருப்பாங்க. சபார்டினேட் கம்மியாக இருப்பாங்க. இப்போ இந்த ஒருத்தர் வந்து இந்த ஒருத்தர் 1 இருக்கார் இல்லையா, இவர் வந்து 2 பேர்த்து வாட்ச் பண்ணால் போதும். அப்போ என்ன 2 பேர்த்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். இப்போ இவர் வந்து இங்கே 3 பேர்த்து வாட்ச் பண்ணுவார். அப்போ வாட்ச்மேன் வந்து வாட்ச் பண்ண அதிகமாகும். பட்டு வைடர்னா என்னன்னா, இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து எவ்வளோ நேரம் இந்த 6 பேர்த்து வாட்ச் பண்ண முடியும். இதே ஒரு ஆள்னா வாட்ச் பண்ணிடலாம், 2 பேர்னா வாட்ச் பண்ணலாம். இப்போ 3 4 5 6. நம்ம கிளாஸ் ரூம்லேயே எடுத்துக்குவேன், 10 பேர் தான் இருந்தால், ஒரு 5 பேர் இருந்தால் ஈஸியாக டீச்சர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பட் 40 பேர் இருக்கும்போது என்னன்னா அட்டத்தில் கவனிக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரிலாக்ஸாக இருப்பாங்க. நம்ம மேலே சபார்டினேட் நம்ம கவனிக்கல அப்படின்னு ரிலாக்ஸாக இருப்பாங்க. அதனால் என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஸ்கில்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டில் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் ஆப்சண்டாக இருக்கனால அவங்களாம் இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிளான் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு கொஸ்டின் நம்பர் 5 பார்ட் 3 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உனக்கு கேட்டிருக்காங்க வாட் டிட்டர்மின் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க கேள்வி. வாட் டிட்டர்மின் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி பார்ட் 2ல் வெரி ஷார்ட் ஆன்சரில் 5th கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து 2 மார்க்கில் வந்துருக்கு, ஒன்று வந்து 3 மார்க்கில் வந்துருக்கு, 5 மார்க்கில் இது இல்லை. ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஸோ இதான் சொல்கிறது. வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வாட் இருந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். 2 கொஸ்டின் தான், 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. 5 மார்க்கில் உனக்கு பார்த்தீங்கன்னா
only 4 questions. கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட்ஸ் நல்லா நிறையா இருக்குது. கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு போகும்போது தட் 6 பாயிண்ட்ஸ் நீ எழுதி ஆகணும். தட் பாடி ஆஃப் நாலேஜ், மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், செப்பரேஷன் ஆஃப் டிசிப்ளின், ஸ்பெஷலைசேஷன், கோட் ஆஃப் கான்டக்ட், ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். அடுத்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் யூ ஹவ் 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 5 எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ கோஆப்ரேஷன், மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ பர்பஸிவ் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ சோசியல் ப்ராசஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் சைக்கிளிக் ப்ராசஸ். 5 பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக். சயின்டிஃபிக் வந்து டாய்லரோட பிரின்சிபல்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக 5 பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம், ஹார்மனி நாட் டிஸ்கார்ட், மென்டல் ரிவால்யூஷன், கார்பரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 14 பிரின்சிபல்ஸ் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். யார் கொடுத்தா? ஃபாயில், ஹென்ரி ஃபாயில், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். டிவிஷன் ஆஃப் ஒர்க், authority and responsibility, discipline, unity of command, unity of decision, subordination of individual interest to mutual interest, remuneration, the degree of centralization, line of authority, scalar chain, order, equity, stability of tenure of personnel, initiative, esprit de corps, that means team spirit. ஸோ இது 4 படிச்சனால உங்களுக்கு லெசன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வரும். எக்ஸ்ட்ரா 2 மார்க் ஸ்பேன் ஆஃப் பண்ணும். ஸோ இந்த லெசனை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெரி ஸ்மால் லெசன் தான், பட் உங்களுக்கு வந்து ஸ்டடி கேப், லிசனிங் கேப் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிறதுனால we took lot of time to complete this one. With my respect, with my knowledge, I explained everything completely. Now it's your hand to complete listen. I think you have complete all those things today itself, and we have to move for another lessons in the another informations. Okay, we will meet on same time tomorrow. Thank you all. So next one, the equity. Equity, not equality. ஸோ இப்போ இங்கே வந்து எம்ப்ளாயீஸ் மஸ்ட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி. ஒரு எம்ப்ளாயர் ஆர் மேனேஜர் வந்து எம்ப்ளாயீஸோட, லேபர்ஸோட, ஒர்க்கர்ஸோட ஒரு கைண்டாக இருக்கணும், ஒரு இணக்கமாக அல்லது வந்து சுமூகமாக அல்லது வந்து அதாவது நாகரிகமான முறையில் நடத்துக்கணும், கைண்டாக நடத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் மஸ்ட் பி எனாக்டட் டு என்ஷூர் எ ஜஸ்ட் ஒர்க் பிளேஸ். அந்த ஒர்க் பிளேஸில் ஒரு ஸ்கூல்லையோ, இண்டஸ்ட்ரியிலையோ, இல்லை கம்பெனிலையோ, இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்ற வந்து என்ஷூர். வந்து ஒர்க் பிளேஸில், அந்த ஒர்க் செய்கிற வந்து ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நேர்மையான கைண்டான ஒரு பக்குவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேனேஜர் சுட் பி ஃபேர் அண்ட் இம்பார்சியல். மேனேஜர் வந்து வெளிப்படையாகவும் பார்சியாலிட்டி பார்க்காம, இவன் நல்லா வேலை செய்வேன், நல்லா வேலை செய்யணும், பார்சியாலிட்டி பார்க்காம எல்லாத்தையும் டீல் பண்ணணும். டீலிங் வித் ஆல் எம்ப்ளாயீஸ், கிவிங் ஈக்குவல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஆல் எம்ப்ளாயீஸ். எல்லா எம்ப்ளாயீஸ்ட்டும் வந்து இவர் வந்து கைண்டாகவும் ஒரே மாதிரி தரத்துடன் நடந்துக்கணும். நல்லா வேலை செய்யணும், நல்லா வேலை வாங்கி பழக்கணும், நல்லா வேலை செய்யறதுக்கான திறமையை வந்து மேனேஜர் வச்சுக்கணும். அது எப்படி? இங்கே ஃபஸ்ட்டு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட்டி தான் சொல்லுவான், ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறதே இல்லை. ஈக்குவாலிட்டின்னு என்ன அர்த்தம்? இந்த டுவர்ட்ஸ் ஆல் எம்ப்ளாயீஸ் ஒரே மாதிரி நடத்துக்கிறது அப்படின்றது வந்து டுவர்ட்ஸ் ஆல் எம்ப்ளாயி ஈக்குவாலிட்டிங்கிறது. ஈக்குவிட்டின்றது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்குவோம். ஒரு டாப்பர் இருப்பான், 100 out of 100 வாங்குவான், 100 out of 100 வாங்குவான். சில பேர் 90+ வாங்குவாங்க.
சில பேர் வந்து 40 தான் வாங்குவாங்க. இப்போ இந்த டீச்சர் வந்து 3 வருடத்துக்கு ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணா, இந்த லெசனை படி, இத்தனை கொஸ்டின் கொடுப்பேன், இத்தனை மணி நேரத்துக்குள்ள படிப்பேன் அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்தோம்னா இது வந்து ஈக்குவாலிட்டி. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்விட்டின்னு பண்ணுறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்விட்டி? இப்போ 100 அவுட் ஆஃப் 100 வாங்கணும் வந்து டீச்சர் கான்சென்ட்ரேட் பண்ணுற அவசியமே கிடையாது. ஏன்னா அவனா படிச்சுக்குவான். 90 கொஞ்சம் சொல்லலாம், கொஞ்சம் நல்லா படிப்பா. ஆனால் இந்த 40 இருக்கான் பார்த்தியா, இவனை வந்து இவனுக்கு ஈக்குவலாக 100 வாங்க வச்சுன்னா வி மஸ்ட் கான்சன்ட்ரேட் திஸ் எம்ப்ளாயி, திஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இவனை வந்து என்ன பண்ணணும், கூட உட்காந்து சொல்லி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி பூஸ்டப் பண்ணால் ஹீ ஆல்சோ ஹெட்டிங் திஸ் 100 மார்க்ஸ். ஸோ அதான் ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்குவிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயும் திறமைக்கு தகுந்த மாதிரி ஈக்குவிட்டி பேஸில் நம்ம வந்து வாங்கினோம்னா நமக்கு என்னது, இப்போ 100 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா 100 டன்ஸ் அப்படின்னா ஈக்குவலாக வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். இப்போ அப்படி இல்லாமல் எல்லா எம்ப்ளாயும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறன்னு பேரில் 100 கிலோ தூக்குறவனையும் 10 கிலோ தூக்கணும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண என்ன ஆகும், 100 கிலோ தூக்கணும் 10 கிலோக்கு வந்துடும், 10 கிலோ தூக்கணும் அது மாதிரி வந்து ஈக்குவிட்டி அப்படின்னா யூ மஸ்ட் கிவ் அட்டென்ஷன் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸ். இப்போ வந்து பூரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி வேலை வாங்குறது தான் ஈக்குவிட்டின்னு சொல்கிறது. ஸோ ஈக்குவாலிட்டி வேறு, ஈக்குவிட்டி வேறு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி டுவர்ட்ஸ் டென்யூர் ஆஃப் பெர்சோனல். பர்சனல் கிடையாது, பெர்சோனல். பெர்சோனல்னா அங்கே யாருன்னா அங்கே வேலை பார்க்குற மேனேஜர், மேலே பார்க்குற டெப்டி மேனேஜர், வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பெர்சோனல்னு வரும். பெர்சோனல் யார், அங்கே வேலை பார்க்குற மனுஷங்க. டென்யூர் வேலை பார்க்கும் காலம். ஸ்டெபிலிட்டி உறுதித்தன்மை. ஸோ ஒரு எம்ப்ளாயி உள்ளே வர்றாரு, ஒரு ஒர்க்கர் உள்ளே வர்றாருன்னா, இல்லை ஒரு மேனேஜர் உள்ளே வர்றாருன்னா அவர் மேக்ஸிமம் அந்த கம்பெனி எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ண முடியும், 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 30 இயர்ஸ், அந்த மாதிரி அவருடைய ஒர்க்கிங் பீரியடை வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும். உள்ளே வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அல்லது அவுட்புட் பாதிக்கும். அதான் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனூர் ஆஃப் பெர்சோனல். பெர்சனல் கிடையாது, பெர்சோனல்னா அங்கே வேலை பார்க்குற பெர்சன் அர்த்தம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனூர் ஆஃப் பெர்சனல் இஸ் பிரின்சிபல் ஸ்டேட்டிங் that in order for an organization to run smoothly, ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா நடக்கணும், ஸ்மூத்தாக போகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் உள்ளே போட்டிருக்கோம். அந்த ஆள் இந்த 1 வருஷம் வந்து வேலை பார்த்தாரு, 2 வருஷம் வேலை பார்க்கல இல்லாமல் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வேலை பார்த்தாங்கன்னா அதுலேயே அவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஊறி போய் அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அந்த கம்பெனி வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இன்றைக்கி ரெக்ரூட் பண்ண வேண்டியது, 1 மாதம் கழிச்சு வெளியேற்ற வேண்டியது, 1 வருஷம் கழிச்சு வெளியேற்ற. இப்போ என்னன்னா நம்மகிட்ட வந்து ஸ்கில் லேபர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அது வந்து இன்னொரு கம்பெனிக்கு ஃபேவராக போயிடும். இன்னொன்று வந்து புதுசாக ஒரு ஆள் எடுத்திங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர், டெஸ்ட் வைக்கணும், இன்டர்வியூ வைக்கணும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஒரு 1 or 2 months ட்ரைனிங் கொடுத்து திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது இட் வில் டேக் டூ மச் ஆஃப் டைம். இட் வில் ஹிண்டர் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி. அதனால பெர்சனல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெர்சன் ஆஃப் எ கம்பெனி ஒர்க்கர்ஸ், எஸ்பெஷலி மேனேஜரியல் பெர்சனல், மேனேஜர் லெவலில் சூப்பர்வைசர் லெவலில் இந்த மாதிரி வெளியில் உள்ளே போகாமல் ரொம்ப நாள் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். மஸ்ட் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி என்டர் அண்ட் எக்ஸிட் இன் ஆல் ஆர்கனைசேஷன். உள்ளே வர்றதும் வெளியே போகிறதும் இல்லாமல் இட் மஸ்ட் பி என்ஷூர் தட் அட்லீஸ்ட் 5 years or 10 years அந்த மாதிரியான ஒரு பீரியடில் அவங்க ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்க வளர்த்துக்கிட்டா தான் இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் த ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் த பர்டிகுலர் கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ். இங்கே என்ன சொல்கிறாங்க இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் தி இனிஷியேட்டிவ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கேன் ஆட் ஸ்ட்ரென்த் அண்ட் நியூ ஐடியாஸ் டு an ஆர்கனைசேஷன். இனிஷியேஷன், ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, லேபர்ஸ் இருக்காங்கன்னா அந்த மேனேஜருக்கு தோணாத சில டெக்னாலஜி, சில லாஜிக், சில யுக்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் லேபருக்கு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் சார் இந்த மாதிரி பண்ணோம்னா நான் இந்த மாதிரி வந்து நம்ம பொருளாதாரம் வந்து அதிகமாகும், எக்ஸ்பெண்டிச்சர் குறைன்னு ஐடியா கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுற அந்த எம்ப்ளாயி சொல்கிறத வந்து நம்ம கேட்டுக்கிட்டா தான் இப்போ அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் நியூ ஐடியாஸ் டு ஆர்கனைசேஷன் அந்த ஐடியாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து லாரியில் பார்த்தோம், லாரியில் வந்து அயன் ராட் ஏற்றுறது, அல்லது வந்து லாரியில் சிமெண்ட் மூட்டை ஏற்றுறது, இதெல்லாமே ஒரு ஒர்க்கு தான்.
ஸோ வந்து இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக 300 மூட்டை ஏற்றுனாங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் தெரியும் இன்னும் கூட வந்து 4 பேர் தேவையில்லை 2 பேர் சேர்ந்து அதே வேலை செய்யலாம். அந்த மாதிரியான லாஜிக்காக சொல்லும்போது நம்ம கேட்டுக்கணும். அதான் இனிஷியேஷன். இனிஷியேட்டிவ் அண்ட் த பார்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரியான வாலண்டியராக வந்து சொல்லும்போது வி ஹேவ் டு அக்செப்ட். பிகாஸ் ஏன்னா நியூ அண்ட் பெட்டர் ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த எம்ப்ளாயிஸ் மூலம் நமக்கு பெட்டர் ஐடியாஸ் கிடைக்கும். எம்ப்ளாயிஸ் ஆர் லைக்லி கெட் கிரேட்டர் இன்ட்ரெஸ்ட் இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி நம்மளை சொல்கிறத கேட்டாங்க, நம்ம சொல்கிறத கூட மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவன் அந்த எம்ப்ளாயோட கோஆப்ரேஷன் நம்ம கம்பெனிக்கு இன்னுமே நல்ல லெவலில் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் இனிஷியேட்டிவ். யூசிங் தி இனிஷியேட்டிவ் எம்ப்ளாயிஸ் கேன் ஆட் ஸ்ட்ரென்த் அண்ட் நியூ ஐடியாஸ் அண்ட் ஆல்சோ நியூ அண்ட் பெட்டர் ஐடியாஸ் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க.